வணக்கம். கிழக்கு காம்பவுண்ட் இல்லாத வீட்டுல வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார் சொல்லுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மருமகன் சம்பாதிக்கணும் அப்படின்னா கிழக்குல காம்பவுண்ட் போடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா கிழக்குல காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா ஒரு சீரான வருமானம், அதாவது ஒரே அளவிலான அல்லது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருமான நிலையை உங்கள் வீட்டின் மருமகனால் அடைய முடியாது. கிழக்குல காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டின் மகளின் கணவரால் வருமானத்தை சரிவர ஈட்ட முடியாது. அந்த காம்பவுண்ட் இருக்கு ஆனா கிராஸா இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு குறையுள்ள ஒரு வீடு தான், அதுவும் ஒரு குறையுள்ள ஒரு காம்பவுண்ட் தான். காம்பவுண்ட் இருந்தும் அதனால பிரயோஜனம் இல்லை, சரிங்களா? அதனால கிழக்குல காம்பவுண்ட் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வர மாப்பிள்ளை சம்பாதிக்க மாட்டார். அதனால நீங்க போய் மாப்பிள்ளையை குறை சொல்லக்கூடாது. ஏன்பா நீ சம்பாதிக்கல, ஏன்பா என் பொண்ணுக்கு நகை செய்யல, ஏன்பா என் பொண்ணுக்கு எதையுமே நல்லபடியா செய்ய மாட்டேன், இன்னைக்கும் நாங்களே உங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்க வீட்டோட காம்பவுண்டை பார்த்துட்டு நீங்க பேசணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு கருத்து இருக்கு, நான் சொந்த வீட்டுல இருக்கேன் வாடகை வீட்டுல இருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கார் வாடகைக்கு எடுக்கிறீங்க, அந்த கார்ல ஏறுறீங்க, அந்த கார் கொஞ்ச தூரம் போகுது, அது போக வேண்டிய இடத்தை போய் சேர்ந்தாலும் அந்த கார்ல ஏறிதான் நீங்க அந்த இடத்த போய் அடைஞ்சிங்க. அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது ஒரு பஞ்சரோ ஆனிச்சுன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க சரியா போய் சேரவே முடியாது. ஆக உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க வாடகை வீடோ சொந்த வீடோ நீங்க இப்ப எதுல வசிக்கிறீங்களோ அந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பா முக்கியம்.